திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, அருள்வாய் ஏழுமலை வாசா. வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ ஆலய தரிசனம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இப்போ நாம பார்க்க போறது கோவை சூலூர் கண்ணம்பாளையம் ஆர்விஎஸ் கல்வி வளாகத்திலே அமைந்துள்ள திருப்பதி பெருமாள் எம்பெருமான் திருப்பதி எம்பெருமான் திருக்கோயில். அதாவது ஸ்ரீதேவி பூதேவி சமேத எம்பெருமான் அப்படியே அற்புதமாக காட்சி தரார். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, அருள்வாய் ஏழுமலை வாசா என்று பாடலாம். இங்கே திருப்பதி போலவே நம்ம திருப்பதியில எப்படி இருக்கோ அப்படியே இந்த கோயில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அற்புதமான விஷயம். திருப்பதி கோயில் உண்டியல் இருக்கிறது, ஆழ்வார்கள் இருக்கிறார்கள். அத்தனை ஆழ்வார்களும் அற்புதமான சிற்ப வடிவத்திலேயே நம்மை மெய்சிலிர்க்க வைக்கிறார்கள், வணங்கலாம். பத்மாவதி தாயாரின் சன்னிதானம் இருக்கிறது. பெரிய திருவடி என்று நாம் போற்றி மகளும் கருடாழ்வார் சன்னதி, கருடாழ்வார். சிறிய திருவடி என்னும் ஆஞ்சநேயர் என்று அத்தனை சன்னதிகளையும் நாம் பார்க்க 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 மனம் அப்படியே நிகழ்ந்து விடும். எம்பெருமானே நாராயணா, வாசுதேவா, வைகுண்டவாசா, திருவிக்கிரமா, நந்தநந்தனா என்று நாம் குடும்பத்தோடு சென்று இந்த கோயிலை வணங்கினால், திருப்பதிக்கு சென்று வந்த புண்ணியம் நிச்சயமாக இந்த கோயிலில் சென்று வணங்கினால் வந்துவிடும் என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன். அத்தனை விழாக்களும் எம்பெருமானுக்கு திருப்பதியில் நடத்தப்படும் விழாக்கள், அனைத்து வைணவ கோயில்களிலும் நடத்தப்படும் விழாக்கள் அனைத்துமே இங்கு கொண்டாடப்படுகிறது என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். அற்புதமான வேத விற்பனர்கள் இருக்கிறார்கள், குருக்கள் இருக்கிறார்கள், கோவில் குருக்கள் நல்ல மந்திரங்களை சொல்லி அற்புதமாக அந்த அபிஷேகங்கள், நீங்கள் அபிஷேகங்களை பார்த்து கொண்டே இருக்கலாம். அத்தனை அபிஷேகங்களையும் செய்வார்கள். கண் மனம் குளிர்ந்து விடும். அனைத்து வகையான பழங்கள், காய் எல்லாம் அனைத்து வகையான பழங்களை வைத்து தரிசனம் செய்யும் போது நமது மனம் அப்படியே ஆனந்தத்தில் கூத்தாடும். அந்த அளவு எம்பெருமான் அருள் அற்புதம் அங்கே நிறைந்திருக்கிறது. அந்த அமைதியான சூழ்நிலை, இயற்கை சூழ்நிலையில இந்த திருப்பதி எம்பெருமானை தரிசிக்க வெளிநாட்டிலேருந்து தான் வராங்க, ஃபாரின்ல இருந்து வந்து சாமி கும்பிட்டு இருக்காங்க. சுற்றி உள்ள கிராம மக்கள் தான் வராங்க. அந்த ஆர்விஎஸ் கல்லூரியில் படிக்கும் அத்தனை மாணவர்களும் வந்து இங்கே வழிபட்டு செல்கிறார்கள்.
எனவே இந்த யூடியூப் சேனல் பார்த்துவிட்டு அவசியம் நீங்கள் இந்த கோவை திருச்சி நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள கோவை சூலூர் கண்ணம்பாளையம் ஆர்விஎஸ் கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள திருப்பதி எம்பெருமான் திருக்கோயிலுக்கு குடும்பத்தோடு சென்று வணங்கி பரிபூர்ண அருளை பெறுமாறு மனமாற வேண்டிக் கொள்கிறேன். வாழ்க வாழ்க வாழ்கவே.